Oh, praise the Lord. Hallelujah. தேவ மக்களே, குட் மார்னிங். praise the Lord. எத்தனை பேர் ஹாப்பியாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் வெற்றி எடுப்போம். ஆமென். ஹalleluya. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்துவிளக்கின் மத்தியினில் உலாவுவாரே என் பரிசுத்தரே. ஏழு குத்துவிளக்கின் மத்தியினில் உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஓ ஷலமதிபர், ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. தெய்வமே உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கு என்று சொல்லும் பொழுது அது ஏழு சபைகள். சபைனா யாரு? நீ தான் சபை, நீங்க தான் சபை. அருமையான பெரியோர்களே, அருமையான வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, நீங்க தான் சபை. கரங்களை உயர்த்த சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னிடத்துல வந்து உலாவுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நான் என் இருதயத்தை திறந்து கொடுக்குறேன், நீ தங்குகிற இடமாக இருக்கட்டும், என்னை விட்டு போகாதீங்க சொல்லுவோமா? கண்டிப்பா கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே தங்குவார். கர்த்தர் தங்குற இடமாக, அது தெய்வீக பீடமாக, கேராபீன்கள் சேராபீன்கள் துதித்து பாடுகிற இடமாக என்னுடைய இருதயத்தை அர்ப்பணிங்க. உங்களுடைய இருதயத்தை அர்ப்பணிங்க. பெரிய காரியங்களை பார்க்க முடியும். உங்க முன்னாடி இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனை பதறாக்கி இருக்கிற இடம் தெரியாம போகும். உங்க இருதயம் ஆல்டரா மாறணும். அர்ப்பணிப்போமா? சோத்திரம். ஆமே, ஆமே. சங்கீதம் 55 வசனங்கள் 1-2. இன்னைக்கு முதலாம் வசனத்தை பார்ப்போம் இல்லையா? தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். Give ear to my prayer, hide not thyself from my supplication. என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதையும். ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சங்கீதக்காரர் வைக்கிறாரு. இன்னைக்கு அநேகர் இது போலதான் நம்ம ஜெபம் பண்றோம், பதில் வரல, காத்துட்டு இருக்கிறோம். இப்ப நமக்கு உள்ளத்துல ஒண்ணு வருது, ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்க கேட்குறீங்களா கேட்கல தெரியலையே, பல வாரங்கள் ஆகுது, பதில் பார்க்க முடியல, ஒரு வெற்றிடமா இருக்கு, சமாதானத்தை பார்க்க முடியல. நான் நினைக்கிறேன் இதே போலதான் இந்த சங்கீதக்காரரும் சோர்ந்து போயிருப்பார். ஆனா கவனிங்க, இந்த ஜெபத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. தேவனே என் ஜெபத்தை கேட்டறலும்னு சொன்னா, இந்த பாடல் எழுதின ஆக்கியோனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. என் ஜெபத்தை கேட்கிறவர் கர்த்தர், வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கேட்டு அதற்கு பதில் செய்ய முடியாது. ஆனா என் கர்த்தர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதில் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும் பொழுது இந்த நம்பிக்கை உங்க இருதயத்தில் இருக்கணும். நீங்க பேசுறது கல்லோ மண்ணோ ஏதோ இல்லைங்க, மரம் கிடையாது. லிவிங் காட், எல்லா அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவர். நீ என்னத்தையோ கத்திட்டு போற, அவரு கேட்கிறாரா கேட்கல? இல்லைங்க, நீங்க பேசுறத கேட்கிறாரு. அதுதான் இந்த வேத வார்த்தை நமக்கு காமிச்சு கொடுக்குது. என் தேவனே என் ஜெபத்தை கேட்டறலும். இன்னைக்கு உங்க ஜெபம் எதுவா இருக்கட்டும், உங்க சுகமா இருக்கட்டும், உங்க விடுதலை, அநேகர் குடும்ப சமாதானத்துக்கு போராடுறாங்க பாருங்க.
அதுதான் கடந்த நாட்களில் நான் பார்க்குற ஒரு பெரிய விஷயமா இருக்கு. வியாதியை, தீராத வியாதியெல்லாம் காட்டிலும் இந்த கொடுமையான காரியம் சமாதானம் இல்லாமல். ஆனால் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவர் கேட்பார், பதில் கொடுப்பாரு. உங்க பிள்ளைகள் விஷயத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, திருமண விஷயத்துக்கு, எனக்கு குழந்தை செல்வம் வேணுமே, என் வேலையில் ஒரு ஆசீர்வாதம் வேணுமே, ஒரு நன்மை நடக்கணுமே, ஒரு அற்புதம் நடக்கணுமே. எவ்வளோ தூரம் நான் டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கு வேலைக்கு. என் பக்கத்தில் எத்தனை கம்பெனிஸ் இருக்கு, எனக்கு அங்கே கிடைக்காதா? இந்த ஒரு எம்என்சி கம்பெனி இருக்கு, இந்த ஒரு ஐடி கம்பெனி இருக்கு, எனக்கு இது கிடைக்காதா? ஜெபம் பண்ண, கர்த்தர் கதவை திறப்பார், வழிகளை உண்டு பண்ணுவார். வழியே இல்லைன்னாலும் உண்டு பண்ணுவார். அநேக நாட்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரனை பார்த்தேன். அவர் இப்போ ரொம்ப கர்த்தருக்குள்ள ரொம்ப மோல்டாகி வந்துட்டார். அவர் சொன்னார், சமீபத்தில் ஒரு டஃப்பான ஏரியாவுக்கு போனேன். அந்த இருக்கிற இடத்துல இருந்து வேலையை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேலை தேட வேண்டியது. ஜெபம் பண்ணிட்டு தேடினேன் பாருங்க, நான் நினச்சி பார்க்காத காரியத்தை எனக்கு கொடுத்தாரு. நான் அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு செய்தார். ரொம்ப எளிதாக இருந்தது அந்த காரியங்கள், அந்த ப்ராசஸ், அதை சுதந்திரிக்கிறது. நான் வீட்டுக்கு வந்த பிறகு யோசித்தேன், நான் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காகவே ஒரு கம்பெனியை திறக்க முடியும்னு நான் உணர்ந்தேன்னு சொல்லிட்டு இதே வார்த்தை சொன்னார். நான் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தனா, கீழ்ப்படுந்தனா, எனக்காகவே ஒரு கம்பெனியை என் வீட்டு பக்கத்தில் திறக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரை என்ன நினைச்சீங்க? அதை நினைக்காதனால தான் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம், எருமாப்பா இருக்கிறோம். கசப்பு, வைராக்கியம், போராட்டம். இன்னைக்கு அர்ப்பணிங்க. ஆமென். அடுத்தது பாருங்க, என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதியோ. விண்ணப்பம் இன்னைக்கு நிறைய பேர் சில விஷயத்துக்கு கேட்குறோம். வேலை விஷயமா, இல்லை ஏதோ ஒரு நமக்கு ஒரு டாக்குமெண்ட் வேணும். மூணாவதாட்டி அந்த அதிகாரியை பார்த்தோன்னா, நம்மளை பார்த்தோன்னா அவர் சீட்டில் இருக்க மாட்டுறாரு, போயிடுறாரு. ஃபோனே எடுக்க மாட்டுறாங்க. இல்லை இல்லைன்னு சொல்லு, அப்புறம் சொல்லு. நிறைய விஷயம் எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா அது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது, நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது அந்த அர்த்தத்தில் இந்த மனுஷன் எழுதலை. அவர் சொல்கிறாரு, என் விண்ணப்பத்திற்கு மறைந்துராதின்னு சொன்னால், ஆண்டவரே நான் விண்ணப்பம் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், ஆனால் என்கிட்ட அந்த விண்ணப்பத்திற்கு கேட்ட நீதி நியாயம், நான் ரொம்ப கரெக்டு அப்படி நான் சொல்ல முடியாத நிற்கலை. அப்படி சொல்லி நான் கிளைம் பண்ணலை. நான் நிர்பந்தன், நான் நீசன், நான் தகுதி இல்லாதவன். ஆகவே என் விண்ணப்பத்துக்கு மறைந்துடாதீங்க, எனக்கு கிருபை செய்யுங்க. இதுதான் அதனுடைய ஒரிஜினல் அர்த்தம். எத்தனை பேருக்கு சொல்றது வழங்குது? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்க விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கல, ஐயோ திரும்பி வந்துட்டான், காலையில் ஆனோன்னா ஜெபம் பண்ணுவான், சாயந்தரமான ஜெபம் பண்ணுவான், இவனுடைய தொந்தரவு தாங்க முடியல. இல்லை, நீங்க எப்போ போனாலும் அவர்கிட்ட பேசலாம். அவர் ஆசையோடு கூட பேச காத்துட்டு இருக்கிறார். நீங்க பேசுங்க, உங்க விண்ணப்பத்துக்கு வேண்டிய பதில் வருது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.